வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பச்சைப்பயிரை வச்சு ரொம்ப ஸ்பைஸியாக செஞ்சுருக்குறோங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பச்சைப்பயிரை வச்சு தாங்க டிஷ் செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த டிஷ் செய்கிறதுக்கு நான் பச்சைப்பயிறு ஒரு 1.5 டம்ளர் அளவு எடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறி வந்துருச்சு உங்களுக்கு பச்சைப்பயிறு. ஸோ அதனால் இதை குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம பாத்திரத்துலேயே போட்டு வேக வச்சுக்கலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சு சுத்தம் பண்ணால் பச்சைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். முழுகி கொஞ்சம் மேலே நிற்கிற அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. ஸோ ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு. இப்போ பார்க்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பச்சைப்பயிறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா. அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே எரித்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் காட்டுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. அமுங்குனா இந்த மாதிரி அமுங்கிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பச்சைப்பயிறு ரெடி ஆகிடுச்சுங்க. இது எப்படி நம்ம ஸ்நாக்ஸாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயிட்டுங்க. பாருங்கள், நல்லா கடாய் காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கலாம். நான் கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வாசனையாக இருக்கும் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா. அதனால் நம்ம கல்லெண்ணெய் போட்டிருக்கோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு தாளிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணியிருக்கிறோம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நம்ம 1 கப் அளவு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன குட்டி பூண்டை ஒரு 6-7 பல் பூண்டு நல்லா குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்குறோங்க அதுவுமே. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைங்க, அதுவும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கட்டுங்க. நல்லா வதங்கி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம் சீரகத்தூள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் பொடிங்க. ஹோம்மேட் சாம்பார் பொடி நம்ம வீட்டிலே அரைச்சது தான். இதை ஆட் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்குறோம். இந்த ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது நீங்கள் மூடி வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டிங்கனாவே போதும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நாம் வேக வச்ச பச்சைப்பயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு. இதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் நாம் உப்பு ஆட் பண்ணல. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பும் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது போதும் உங்களுக்கு. எவ்வளோ உப்புன்னு தெரியும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாங்க. ஓரளவுக்கு நம்ம வெங்காயமெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசனைக்காக கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க பச்சைப்பயிறு. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தாவே சாப்பிடணும் போல் தோணுதுங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஸ்பைஸியாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நம்ம யாராக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சுலபமாக செய்கிறது தானே. செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க போகுது இது. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.